அந்த தூணில் தீபம் ஏற்றப்பட்டதாக வரலாறு எங்க இருக்குது? உச்சி பிள்ளையார் கோயில், அதுக்கு மேல இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்டாண்டு, அந்த இடத்துல வந்துட்டு ஏத்துறாங்க. நாங்க பார்த்தோம். முதல்ல நம்ம பார்க்கறது திருவண்ணாமலை, அடுத்தபடியாக ஏற்றப்பட்ட இடம் திருப்பரங்குன்றம் தான் பார்ப்போம். அப்புறம் பழனி வரும், அப்புறம் மற்ற இடங்கள்லாம் ஏற்றுவாங்க. அப்படியே பாக்ஸாக போட்டு டிவியில் காட்டுவாங்க. திருப்பரங்குன்றத்தில் 2024ஆம் ஆண்டு இந்த குன்றின் மீது உள்ள தூணில் தீபம் ஏற்றப்பட்டதா இல்லையா? இல்லை. நான் நீதிமன்றத்தை பார்த்து நீதிபதியை பார்த்து கேட்கிறேன், சாமிநாதனை பார்த்து கேட்கிறேன். 2023ஆம் ஆண்டு இதே மாதிரி அந்த தூண்ல தீபம் ஏற்றப்பட்டதா? இல்லை. 2022ல தீபம் ஏற்றப்பட்டதா? இல்லை. 2021ல தீபம் ஏற்றப்பட்டதா? இல்லை. 2020ல தீபம் இல்லை. 2010ல ஏற்பட்டதா? இல்லை. 2001ல ஏற்பட்டதா? இல்லை. யாராவது அங்க தீபம் ஏத்துறன்னு கோச்சிக்கினாங்களா? அப்படி ஏதாவது ஒரு வழக்கு உங்ககிட்ட வந்துச்சா? இந்த நீதிமன்றத்துக்கு வந்துச்சா? இல்லாத போது அந்த இடத்துல ஏத்தணும் அது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு அது என் உரிமைன்னு சொல்றத நீங்க எப்படி அப்ரூவ் பண்றீங்க? இப்படி ஒருத்தரும் சொல்ற கிளம்பிட்டா நான் சொல்றேன், சாமிநாதன் வீட்டு முன்னாடி தான் என்னுடைய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வைப்பேன், அது என் உரிமை அப்படின்னு நான் சொல்றேன். உடனே நீங்க உரிமை காப்பாத்து சிஎஸ்எஃப் சேர்ந்து வையின்னு சொல்லுவீங்களா? அந்த தூண்ல தீபம் ஏற்றப்பட்ட வரலாறு எங்க இருக்குது சொல்லு? எங்கள் நம்பிக்கைன்றாங்க. ஏங்க நீங்க எதை வேணாலும் நம்புவீங்க, நம்பிக்கை தானே. நான் அவ்வளவுதான் நம்பினேன். அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், என் நம்பிக்கைக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தா நீ பொண்ணு ஏமா அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, லவ் பண்ணுமா, தாலி கட்டிக்கமா அப்படி சொல்லுவியா நீ? நம்பிக்கைக்கு என்னங்க இருக்குது சட்டத்துல? ஒய்டியோ கம் டு சட்டத்துக்கு வரும்போது ஏன் நம்பிக்கைக்கு வர? நீ என்ன கேட்டிருக்கணும்? நான் போனேன், நான் பார்த்தேன், என் மனசாட்சிக்கு தெரிஞ்சிச்சு. உன் மனசாட்சிக்கு என்ன தெரிஞ்சிச்சு? என்னையா தெரிஞ்சிச்சு உங்க மனசாட்சிக்கு? எனக்கு 70 வயசு ஆச்சு. இப்படியெல்லாம் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் கிடையாது. நீங்க என்ன வினோதத்தை படைக்கிறீங்க? என்ன அந்த இடத்துல நடந்துச்சு சொல்லுங்க. அந்த தூணுல தீபம் ஏற்றிய வரலாறு அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல வாழற ஒருத்தன் சொல்லட்டும், அந்த இடத்துல தீபம் இந்த ஆண்டுல ஏற்றப்பட்டது. அங்க இருக்கிற வயசானவங்க எல்லார்கிட்டையும் போய் கேளு. நீதிமன்றம்னா ஒரு மதிப்பு வேணா உங்களுக்கு?